தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போகப் போவது உறுதி என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு தாவேக தரப்பிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில? திலகவதி, கரூர் விவகாரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக எந்த ஒரு பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசாமல் இருந்த தாவேக தலைவர் விஜய் நேற்று கரூர்ல உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து பேசிய பின்பு தற்போது மீண்டும் ஒரு மாதத்திற்கு பிறகு மக்கள் பிரச்சனைகள் தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டார். குறிப்பாக தொடர்ச்சியாக டெல்டா மற்றும் தமிழகம் முழுவதும் மழை காரணமாக நெல் கொள்முதல் பெறப்படாமல் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக ஒரு கண்டன அறிக்கையை தற்போது தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்று அந்த அறிக்கையில கூறியிருக்கிறார். தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா? விவசாயிகள் மீது உண்மையாக அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாக இருக்க வேண்டும். மாறாக ஏழை விவசாயிகளின் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவிப்பவற்ற உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனைவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டா காரன் தான் என பெருமை பேசி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஏழை விவசாயிகளின் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் என்று டெல்டா இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழை காலம் என்பது இன்னும் நீடிக்க உள்ளது. எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறி விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனி வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும். அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் விளம்பர செயல்பாடுகளின்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையை அவர் முடித்திருக்கிறார்.